வாங்கிட்டான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தண்டபாணி பகவானுடைய குடும்பத்தையும் கோட்டையும் போட்டு தள்ளிட்டான். இது உனக்கும் எனக்கும் தண்டபாணிக்கும் மட்டுமே தெரிஞ்ச உண்மை. ஆனா வெளி உலகத்துக்கு நீங்க என்ன செட்டப் பண்ணிருக்கீங்க தெரியுமா? எனக்கும் பகவானுக்கு இருக்கிற முன்விரோதம் காரணமா கோட்டையை அனுப்பி நான் பகவானை போட்டு தள்ள. அவங்களுக்குள்ள நடந்த தகராறுல கோட்டையை பகவானோட குடும்பத்தை கோட்டையும் போட்டு தள்ளிட்டாங்க. சோ இந்த கொலைகளுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு என்ன அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கீங்க அதானே? இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணாரு மேஜிஸ்ட்ரேட், அவர் தான் சொன்னார். அவர் மேஜிஸ்ட்ரேட் ஆக்கினதே நான் தான். விசுவாசம். போங்க வர. எனக்கு தெரியும் இவங்களை எதிர்த்தா இப்படித்தான் நடக்கும். செந்தமிழ்நாட்டின் காவலனே எங்கள் காவலனே, அன்பு கொண்டவனே. ஒரு வார்த்தை சொல்ல போலீஸ்காரனை உண்டில்லன் பண்ணிடுறேன். ஒரு வார்த்தை சொல்ல போலீஸ்காரனை உண்டில்லன் பண்ணிடுறேன். வழிப்பறி கொள்ளை தடுப்பவன் இவனே, ஏழையின் சொல்லை துடைப்பவன் இவனே. அகிம்சை கூட்டத்தை ஆதரிப்பான், அராஜக ஆட்டத்தை வேறறுப்பான். அரசியல் சட்டத்தை இவன் மதிப்பான், மக்கள் அமைதியை தினம் கொடுப்பான். சிவனே இவனே, சிவனே சிவனே இவனே, 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 மனசில் வலியாய் துடித்தாள் இவளே. ஹலோ கணேசா, நான் அண்ணி பேசுறேன். சொல்லுங்கண்ணே. அண்ணனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, எங்களை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். நீயும் பொங்கொடியும் பாதுகாப்பா இருந்துக்குங்க. ஹே கணேஷ், என்னாச்சு? என்னாச்சு கேக்குறல? அண்ணனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாமா? தொண்டைமான் வாங்க. உனக்கு விசுவாசியா இருக்கிற செந்தூரான்ல இருந்து கடைசி கைத்தறி வரைக்கும் இப்ப ஏன் கஸ்டடியில தான் இருக்காங்க. இங்கதான். உடல் பலத்திலையும் மனபலத்திலையும் உனக்கு யானை பலம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப நாங்க பதவி பலத்திலையும் பண பலத்திலையும் படை பலத்திலையும் 1000 யானை பலத்துக்கு சமமா இருக்கும். உன்னை கைது பண்ணி இங்க கூட்டு வந்ததுக்கு காரணம்
பகவான் குடும்பத்தை கொலை பண்ணதுக்கு தான் நீ நினைச்சிட்டு இருக்கல்ல? அதுதான் இல்ல. எங்க வச்சிருக்க? கணேசனையும் பூங்குடியும் சொல்லு. சொல்லு. ரெண்டு நல்ல மனசை சேர்த்து வைக்கிறதுக்காக எங்கிட்ட இருக்கிற கடைசி உயிர் வரைக்கும் பலி கொடுப்பனே தவிர உங்க பதவிக்கும் பவருக்கும் இந்த தொண்டைமான் பணியவும் மாட்டான், பயப்படவும் மாட்டான். எத்தனை உயர பலி எடுத்தாவது என் ஆசையை நான் அடையாம விட மாட்டேன். அவங்களெல்லாம் விட்டு என்ன வேணா அரெஸ்ட் பண்ணிக்க. ஆக நீ கணேசனையும் பூங்குடியும் காட்டி கொடுக்க மாட்டேன். காட்டி கொடுத்து பதவியை பிடிக்கிறதும் கூட்டி கொடுத்து தன்னை வளர்த்துக்கிறதும் இந்த பொறுப்பில் இது வரைக்கும் நான் செஞ்சதும் இல்ல, இனிமே எந்த பொறுப்பிலையும் செய்ய போறதும் இல்லை. செந்தூரான பாரு. யானைய பிடிக்கணும்னா குழி தோண்டி பிடிக்கணும், சிங்கத்தை பிடிக்கணும்னா மாமிசம் போட்டு பிடிக்கணும், புளிய பிடிக்கணும்னா வளைய விரிச்சுதான் பிடிக்கணும், தொண்டைமான அடிபணிய வைக்கணும்னா விசுவாசம் தேவைப்படுதில்ல. தொண்டைமான், உன் கையில விலங்க மாட்டதுக்கே ஒருத்தன் உசர விட்டுட்டான். அப்ப நான் உன்னை சுட்டுட்டா? டேய் வேண்டாம் சார், டேய் வேண்டாம்டா பாக்கியா, பண்ணிடாதீங்க சார். டேய் ஒரேங்க சார், டேய் பாக்கியா வேண்டாம்டா சார். சார் உங்களுக்கு தெரியாதுல, நீங்க சாமினே, உங்களுக்கான என்ன வேணுமோ செய்வேனே சார். சொல்லுங்க சார், என்ன செய்யணும் சார்? பாக்கியா வேண்டாம்டா, கல்லனுக்கு அவனை என்ன வேணுமோ செய்வேன் சார், என்ன வேணுமோ செய்வேன் சார். உங்க அண்ணனுக்காக நீ என்ன வேணாலும் செய்வியா? செய்வேன் சார். எங்க அண்ணனுக்காக நீங்க என்ன சொன்னாலும் செய்வேன் சார். அப்ப
இந்த ஷூவை நாக்கால சுத்தம் பண்ணு. டேய் பாக்கியா வேண்டாம்டா. பண்ணு. டேய் 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 வேண்டாம்டா. பண்ணுடா. சும்மா இல்ல. டேய் வேண்டாம்டா. டேய் பண்ணு. டேய் டேய், நீ என்ன பண்றேன்னு உனக்கு தெரியுதா பாக்கியா? டேய் ஏய் வேணாம்டா. நம்ம அண்ணன் முன்னாடி இவன் ஷூவை போய் நக்குறியடா. இவன் தங்க கடிச்சு துப்பாம. போடு. டேய் எங்க அண்ணனை விடுங்கடா. அண்ணனை விடுங்கடா. வேண்டாம்டா. டேய் டேய் வேண்டாம்டா. டேய் ஒத்தே. டேய் ஒத்தே. டேய் டேய் பாக்கியா நீ அதை நான் சொல்றது கேளுடா. ஏய் ஏய் விடுறா. விலங்கு போட்டிருக்கு.